எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அது ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்துல உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Praise the Lord. சர்வ வல்லமை உள்ள தேவன், சாவாமை உள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன், அவர் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் நன்றியோடு வரவேற்போம். Put your hand together everybody. சகல மகிமை கனம் துதி அவருக்கே உண்டாகட்டும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா. எங்களோடு கூட உம்முடைய தூதர்கள் இருக்கிறார்கள். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் மெய்யாகவே உணர்கிறோம். எந்த இடத்தில் இப்பொழுது உமது பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்து உம்மை நோக்கி பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இசை உமக்கு ஆசை அல்லவா? பாடல் உம்மை நெருடலாக்கி விடும் அல்லவா? எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கும்படியாக மிக அன்போடு கேட்கிறோம் அப்பா. தயவாக தயவாக சில நிமிடங்கள் எங்கள் துதியை, எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலம் கொடூரமான காலம். நமது ஏஞ்சல் டிவியினுடைய பிரதான நோக்கமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சபை கர்த்தரை ஆராதிக்கிறதிலும்
ஜனங்கள் விடுதலை பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதிலும் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அருமையானவர்கள் பலர் இவ்வுலகை விட்டு கடந்து போய்விட்டார்கள். 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு சிலர், நேற்று தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்பிக்கையோடு அதை சொல்லிட்டு இருந்தார், இதை சொல்லிட்டு இருந்தாரு, காலையில போயிட்டாரு. ராத்திரி தான் நாங்க சொன்னாங்க வேண்டிக்கோங்கன்னு, காலை விடுவதற்குள் போயிட்டாரு. உலகத்தில் இப்பொழுது எல்லாம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. வேத வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் கடைசி நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவன் நம்மை வைத்த அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி இருக்கிறார். அழிந்து போகிற ஆன்மாக்களை அவர் அண்டை கொண்டு வர வேண்டும். ஆயிரங்கள் 10,000 அவரை அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆவலோடு உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த ஜீவன் இன்றைக்கும் இருக்கின்றது. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? நன்றியை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. காலங்களாக அவரை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சேனை பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் இருக்கிறது. பரலோகத்தின் நிழலாட்டம் தான் இந்த பூமியில் நாம் எல்லாரும் அவரை நெஞ்சார போற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று அவரை உலமாற போற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்களும் நானும் கூட அவரை போற்ற வேண்டும். என் மூச்சு இருக்கப்பா, எனக்கு பேச்சு இருக்கப்பா, எனக்கு கை கால்கள் நல்லா இருக்கப்பா, என்னை வாழ வைத்த தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லாமல் வேறு யாருக்கு நான் நன்றி சொல்வேன்? நான் சாகாமல் பிழைத்திருப்பதே உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போகிறோம். ஒரு பழைய பாடல் தான். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சேர்ந்து உங்க இல்லத்தில் எப்படி இருந்தாலும் சரி, வசதியா அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், வீடுகளில் இருந்து கொண்டே அவரை நன்றாய் ஆராதனை செய்யலாம். களைப்பில்லாமல், சளைப்பில்லாமல், இளைப்பில்லாமல் கர்த்தரை ஆராதிக்க ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய சபையார் நன்றியா இருக்கிறோம். ஏன் நீங்களும் கூட தான் நன்றியா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் இருந்து கொண்டே தேவனை முழுமனதோடு ஆராதிக்க வழி பிறந்திருக்கிறதே. வாங்க எல்லாரும் சேர்ந்து, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி சொல்லி அவரை போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனை நன்மைகள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரே, அதை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி அப்பா.
எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்களேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். இயேசு ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அவர் அருளிய ஈவுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சொல்லி முடியாத ஈவுக்கு, தேவனுடைய கிருபைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனை முறை மரண பள்ளத்தாக்கை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நம்மை அவரை துதிக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றாய் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் அவரை போற்றுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்ல மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில்
ஒருவேளை நீங்கள் கடந்து போகாமல் இருக்கலாம். உங்கள் சொந்த பந்துக்களில் சிலர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் எங்களால் ஆனதை நாங்கள் செஞ்சுட்டாங்க, இனி நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதல்லவா? இனி பிழைப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. பவுலடிகள் கப்பல் பிரயாணத்தின் பொழுது தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் அவர்கள் எல்லாரும் மாறிவிட்டார்கள். மாலுமியே சொல்லுகிறார், ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த நம்பிக்கை, அதில் அவர் தளர்ந்து போகாமல், கப்பற் சேதமே அன்றி உங்கள் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது என்று அவர் சவால் விட்டார். அதே போல அத்தனை பேரையும் அந்த கப்பல் சேதத்திலிருந்து தேவன் காப்பாற்றினார். அன்பானவர்களே, மரண பள்ளத்தாக்கு இனி பிழைப்போம் என்ற நிலை அற்ற வேளையிலே இயேசுவே என்று நீங்களும் நானும் அழைத்தோம். நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நமக்கு பதில் அளித்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நம் சொந்தங்களில் பலரை பார்க்க வைத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இன்னும் ஒரு விசை, மரண பள்ளத்தாக்கில் நான் கூட அந்த வேளையில உம்மை நோக்கி தான் பார்த்தேன், எனக்கு நீ ஜீவனை கொடுத்தீர் என்று உங்களில் பலர் சொல்ல முடியும் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தெரியும் அநேகருடைய ஜீவன் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு வைத்த அன்பு, உங்கள் மேல் அவருக்கு இருக்கிற அன்பு, அதை எண்ணி பள்ளமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. பாடுங்க பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சகல கனமும் சகல துதியும் சகல மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். நன்றி. வேற என்ன ஐயா நாங்க செலுத்த முடியும்? உமக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை தவிர வேற என்ன செலுத்த முடியும்? உம் பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி. குடும்பத்தினர், உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு நன்றி சொல்லுங்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், நல்ல தொழிலை இந்த காலகட்டத்திலும் குறைவின்றி நடத்த உதவி செய்தாரே, வியாபாரத்தை கர்த்தர் நஷ்டமடையாமல் செயல்படுத்த உதவி செய்தாரே. மருத்துவ துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு மருத்துவரோ செவிலியரோ உதவியாளர்களோ பாதுகாப்பு தந்தாரே. We'll have to thank him profusely from the bottom of our hearts. He is so good to us. He is more than a father. He is our good shepherd.
கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர்தான் என்னை புல்லுள்ள இடங்களிலெல்லாம் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலெல்லாம் கொண்டு போய் விடுகிறவர். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கைகளை இருக்கிற இடத்துல உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறைவே இல்லாமல் எங்களை நிறைவாய் வைத்த தெய்வமே நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஆமென். God is so wonderful. He is our shepherd. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறதினால் தான் நான் தாழ்ச்சி அடையல. The Lord is my shepherd, I shall not want. A little boy was narrating this psalm in such a way, the Lord is my shepherd, that's all I want. எவ்வளவு ஒரு ஞானமா பேசியிருக்கான் பாருங்க. எனக்கு வேண்டியது அவ்வளவுதான்ப்பா, அவர் என் மேய்ப்பரா இருக்காரு. Come on, let's all sing together. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? கைகளை தட்டி ஓஹோ லா 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 லா, ஓஹோ லா 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 லா. Come on, enjoy and sing together. நல்லா அனுபவித்து பாடுங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை வரப்போவதில்லை. Come everybody, எல்லாம் நல்லா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூட. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே பாடுங்க. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்று இன்பம் அல்லவா, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்று இன்பம் அல்லவா. Come everybody. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? Amen. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கு ஒளி அல்லவா, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கு ஒளி அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில்
அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதா. என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயிருந்தார். எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் பாடுங்க. எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் ஈந்ததினால் இனி பாவம் இல்லை, ஆஹா சாபம் இல்லை, ஆஹா என்றென்று நீ பல்லவா. இனி பாவம் இல்லை, ஆஹா சாபம் இல்லை, ஆஹா என்றென்று நீ பல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஆஹா ஆஹா ஓ la 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 la. Clap your hand. Aha aha oh 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 la 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 la. He is my shepherd. That's all I want. அவர் என்னுடைய மேய்ப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை நடத்துவதற்கு சரியான நபர் இல்லை என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கைக்கு உப்பாக மாறுமையானால் அது எத்தனை மகிழ்ச்சியாக மாறும். இந்த ஏஞ்சல் டிவியின் வழியாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் வறுமையானால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். தெரியலங்க, நானும் எங்கெங்கே போயிட்டேன், என்னென்னத்தையே பார்த்துட்டேன், எது செஞ்சுட்டேன், ஒன்றும் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை சொல்லிதான் பாருங்களேன். அவர் உங்களை நடத்தும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். அவர் உங்களோடு கூட வரும்பொழுது அது இன்பம், பேரின்பமாக இருக்கும். எனவே எனக்கன்பானவர்களே, இயேசுவே நீர் என் மேய்ப்பராய் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? You may be young or old. You may be a Christian or non-Christian. Jesus Christ is common to every human being. இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்திற்கு அவர் சொந்தக்காரர்.
கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று எப்பொழுது பெயர் வந்தது? கிறிஸ்து ஒருவருக்குள் வரும் பொழுதுதான். இப்ப எனக்குள் கிறிஸ்து இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன். தட்ஸ் ஆல். இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தது மதத்தை நிறுவுவதற்கல்ல, மனதை மாற்றுவதற்கு. மதம் அது ஒரு வெறி என்ற அர்த்தம். இயேசு மனதை மாற்று. உங்கள் மனதிலே சாந்தி ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கட்டுமே. அவரை அழைத்துத்தான் பாருங்களேன். எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும், இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரனாய் நின்று நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். You may be crying within yourselves, who is there to rescue me? என்னை விடுவிக்க யார் உண்டு? அதுக்கு தானே அவர் வந்தாருங்க. அதில் தானே இந்த ஒரு எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் இருந்ததினால பாடணுமே, பாவம் இல்லை சாபம் இல்லை என்றென்றும் மீட்பு என்று பாடினமே. இயேசு அதுக்கு தான் வந்தார் இல்லையா? எங்களுடைய சாதையா அடிக்கடி சொல்வார், 10 11 அவர் அல்ல, அவர் தண்டிகிறற்றவர். இயேசு என்றால் ரட்சகன் என்று தானே பொருள். காப்பாற்றுகிறவர். நீங்கள் யாரோ எவரோ இயேசு என்று அழைக்கும் பொழுதே அவர் உங்களை காப்பாற்றுகிறார். அவர் ஓடோடி வருகிறார். You need not to pay a price. Just acknowledge yourself. Jesus, I am here. இயேசுவே, இயேசுவே நான் இங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். You need not to pay even a single pie, I say you. ஒரு நயா பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம். அவர் நாமத்தை சொல்லி என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க பார்ப்போம். அவர் உங்களை அழகான பாதையிலே, அமெரிக்கையான நிலையிலே உங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும். நம் ஒருவரையும் அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்ல. அப்படியே நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பார். மறக்கவே மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, சேர்த்துக் கொள்ளுவேன். உலகம் மறந்துவிடும். இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒரு அருமையான பாடலை கம்மம் பள்ளத்தாக்கு பிஷப் ஐயா ஞானப்பிரகாசம் பல வருடங்களுக்கு முன்பதாக இயக்கி ரொம்ப உள்ளம் உருகிற நிலையில் அவர் பாடியிருப்பாங்க. நாம் முயற்சி செய்து அந்த பாடலை பாடப்போகிறோம். எங்களோட இணைந்து நீங்களும் பாடலாம். அழைத்தவர் உன்னை மறவா. இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Come on, give him the glory. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும்
மறவா உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. திரும்ப பாடுவோம். மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. Thank you, my Father. Love you, Jesus. தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் எழுந்து நின்னுகிறீங்களா? You are enjoying the presence of God, but we have come to the fag end of this worship. Please stand on our feet. Don't be dejected, don't be worried about anything. He is there to take care of you. நம்மை மறவாத ஒரு தெய்வம். உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உலகம் மறந்துவிடும். மறவாத இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். You may be thinking, I toiled like anything, I worked like a bull for Christ. Where is my honor?
நான் உழைத்த உழைப்புக்கு, நான் பட்ட பாடுகளுக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததற்கு எங்கே அந்த கணம்? இட்ஸ் கமிங், அது வருது. ஒருவேளை இந்த பூமியிலே இல்லை என்றாலும் பரலோகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பட்ட கிரீடத்திலே அந்த முத்துக்கள் பதிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். மொர்தெக்காய் என்ற மனிதனை கனப்படுத்திய கர்த்தர் உங்களை கனப்படுத்த மாட்டாரா? உங்களை மறந்து விடுவாரா? யோனத்தான், அவருக்கு இருந்த ஒரு முடமான மகன் மேவிபோசேத்து, யோனத்தான நிமித்தம் என்னால் தயை பெறக்கூடிய யாராகிலும் உண்டா என்று தாவீது அரசனாய் நின்று கேட்கும் பொழுது, ராசாவே, யோனத்தானுக்கு முடமான ஒரு மகன் உண்டு, அப்படியா? அழைத்துக் கொண்டு வாருங்கள். மேவிபோசேத்து வந்த உடனே சொல்றார், நான் ஒரு செத்த நாயை போல அல்லவா இருக்கிறேன். மேவிபோசேத்து, நித்தம் என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். என்ன ஒரு கணம்! அன்பானவர்களே, உங்களை மறந்து விடுவதற்கு இயேசு அநீதி உள்ளவர் அல்ல. நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பல்லவியை நம்ம பாடிடுவோமா? மறவா. Lift up your hands everybody. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா, மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. He will never forget us. Hallelujah, hallelujah. அப்படியே உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதய பாரத்தை இயேசு இறக்கி போடுறார். என் பிள்ளைய கலங்காதே, எங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி திகையாதே. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியந்தே, ஏன் என்ற கேள்விக்கு பதில் அவர்தான். He will never let you down. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. Thank you for your presence. Thank you for blessing thy children who have joined with us to worship you, Lord. Bless each and every one of the Kitan, the Kina, young and old, to be blessed. உமக்கே சகல துதி கனமகிமை எல்லா துதிக்கு பாத்திரம் நீர் தானே. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே புகழ் ராஜா. நீர் ஒருவர் தான் பாத்திரம். அருள்நாதர் இயேசுவுக்கே எல்லா கணத்தை செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆராதனை என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. இன்றைக்கும் கூட பாருங்களேன், பாடல் என்று சொன்ன உடனே அதற்கு வருகின்ற வியூவர்ஸ் ஏராளமாக இருக்கிறார்கள்.
அஃப்கோர்ஸ் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற மக்களும் உண்டு. இருப்பினும் உலகமே பாடலுக்கு தான் நெருளலோடு கூட பங்கு பெறுகிறார்கள். பரலோகத்தில் ஆராதனைக்கு மிக முக்கியமான ஸ்தானம் உண்டு. அதுபோல் இன்றைக்கும் நாம் ஆராதித்தோம், ஆண்டவர் அதில் மகிமை அடைந்திருப்பார். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய பெருந்தன்மைக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படியாகிலும் நன்மையானது ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே அவர்கள் தீவிரமாக செயல்படுகிறதை நீங்கள் அறிவீர்கள், நாம் அறிவோம். ஆகவே ஏஞ்சல் டிவி ஊழியங்களை நேசிக்கிற நீங்களும் நாங்களும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு நல்ல திட்டம்தான் தேவனுக்கு கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் அருள்நாதர் இயேசு சொன்னார். தேவ ராஜ்யத்திற்கு உரியதற்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நாம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுதான் ரகசியம். ஆகவே இப்பொழுதும் கூட தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் டிவிக்கு நாம் நமது காணிக்கைகளை படைக்கப் போகிறோம். அதுவும் வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் ஞாயிறு சந்தோஷமாக விதைக்கப் போகிறோம். திரையில் வரும் நமது ஏஞ்சல் டிவியினுடைய விலாசத்திற்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்ப ஆயத்தமாகுங்கள். ஒரு சிறு பிரார்த்தனையை நான் ஏறெடுக்கட்டும். பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் மனமு வந்து தங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணின காணிக்கையை கையில் வைத்திருக்கிறார்கள். அதை அங்கீகரியும். வார்த்தையின்படியாக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும். எந்த நிலையிலும் பிள்ளைகள் கொடுக்கிறார்களோ நாங்கள் அறியோம், நீர் அறிவீர். தரித்திரம் இருக்கிற நிலை உண்டானால் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வானம் திறந்து கொட்டியறலும். உன் பிள்ளைகளை கனப்படுத்தும். ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் சில நிமிடங்கள் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை எடுத்து உரைத்த பின்பு இறுதியிலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த கல்வன் கடைசி வினாடியில் கர்த்தரிடத்தில் முறையிட்ட பொழுது, இயேசு இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன பொழுது அவன் திருமுழுக்கு எடுக்கவில்லை, அவன் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஆனால் பரிசுத்தம் அடைந்தவனாக பரிசுத்த சிந்தையோடு இயேசு போதும் என்று தன்னை அர்ப்பணித்தான். அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி கிடைக்கலாமே. வாங்க, பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்களுடைய சில வார்த்தைகளை கேட்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிபர்களே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாள் ஆராதனையில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைத்திருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மே மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இதை உங்களுடைய வாழ்க்கையின் உரிமையாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
குறிப்பாக ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது தாவீது அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி தான் பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை பற்றி பேசி பின்புதான் அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 29 7 முறை கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் என்று வருகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் அந்த சங்கீதத்தில் தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் எல்லாருமாக இணைந்து நம்முடைய ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்படி ஒரு சத்தத்தோடு நம்முடைய நடுவில் அவர் நமக்கு ஊழியம் செய்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்னால் ஆராதனைக்கு போக முடியவில்லை, என்னால் ஆராதனை செய்ய முடியவில்லை, தேவ ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் நான் அவருடைய சத்தத்தை கேட்பேன், இப்பொழுது எப்படி நான் அவருடைய சத்தத்தை கேட்பேன் என்று ஒருவேளை பல விதங்களில் உங்கள் மனம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் தாவீது அவர்கள் சொல்லும்போது அவருடைய சத்தம் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அதை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய சத்தம் மாறாததாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே, இப்படி நடக்கலையே, நான் இப்படி நடக்கும் என்று நினைத்தனே என்று பலவிதங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதற்கு 20 காரணங்கள் இருக்கிறது ஏன் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், முதலாவதாக கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக அதே 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழங்குகிறார்னா சும்மா ஏதோ ஒரு சத்தம் போடுறாருன்னு இல்லை, இடி மாதிரி சத்தம். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் எங்கள் திருச்சபையில் ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ திடீரென்று பகல் நேரத்தில் ஒரு பயங்கரமான இடி சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் எங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது, எந்த விதத்திலும் இடிக்க அறிகுறியே இல்லை, ஆனால் இடி சத்தம். அப்போ உணர்ந்தோம், இந்த தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற நேரத்தில் தேவனாய கர்த்தர் அந்த இடி சத்தத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். அது உண்மை. அதனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் வீடுக்குள்ளே இருக்கிறீங்க, பலவிதமான நிலைகளிலே கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இடி முழக்கத்தோடு தேவனாகிய கர்த்தர், மகிமையுள்ள தேவன், அவர் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருப்பார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்ததாக மூன்றாவதாக 3ஆம் வசனத்தில் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். தண்ணீர்களின் மேல் அவர் இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான்காவதாக 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் நிற்கவே முடியாது. அவருடைய சத்தம் உலகமெங்கிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவர் வெளிப்படுத்தப் போகிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக கர்த்தருடைய சத்தம்
மகத்துவம் உள்ளது. அதை தான் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு மெஜஸ்டிக் சவுண்ட், ஒரு மகிமையான ஒரு சத்தம், ஒரு மென்மையான ஒரு சத்தம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 6வதாக 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. பாருங்க, அவர் சத்தம் எவ்வளோ, நம்ம மரத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளோ மிஷின் வேணும், எவ்வளோ ஆள் வேணும், எவ்வளோ பலன் வேணும். ஆனால் அவருடைய ஒரு சத்தம் எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இந்த மாதம் அதை ஆண்டவர் செய்ய போகிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 7வதாக 5ஆம் வசனத்தில் கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். லீபனோனின் கேதுரு மரங்கள், அந்த மரத்தை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற மரத்தை கூட அவருடைய சத்தம் முறித்துவிடும். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 8வதாக அந்த மரங்களை எல்லாம் கன்று குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறார். முறிக்கிறது மட்டும் இல்லை, 8வதாக 6ஆம் வசனத்தில் ஒரு கன்று குட்டி எப்படி துள்ளுமோ அது மாதிரி இந்த மரமெல்லாம் துள்ளப்போகுது. இதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக லீபனோனை காண்டா மிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறார். அப்போ ஆண்டவருக்கு முன்னால் எந்த ஒரு சூழ்நிலையும் பெருமை பாராட்ட முடியாது, மேட்டிமை கொள்ள முடியாது. அந்த லீபனோனை ஒரு காண்டா மிருக குட்டி எப்படி துள்ளுமோ அது மாதிரி துள்ள வச்சிருவார். இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 10வதாக சீரியோனை காண்டா மிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறார். அவருக்கு முன்னால் அந்த சத்தம் என்ன செய்யணுமோ அதை அது செய்யும். இந்த மாதத்திலே அதை தான் ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய சத்தம், பயப்படாதீங்க. ஆகவே அவருடைய சத்தத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். 11வதாக கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். 7வது வசனத்தில் அக்னி ஜுவாலைகளை அப்படியே பிளந்துரும். அதுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 12வதாக 8வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். வனாந்திரம் ஒன்றுமே இல்லை, அந்த இடத்த கூட இந்த சத்தம் அப்படியே ஒரு அதிர்வுக்குள்ளாக கொண்டு செல்லும். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 13வதாக 8ஆம் வசனத்தில் கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். வெறும் வனாந்திரம் மட்டும் இல்லை, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். அது எந்த மாதிரி வனாந்திரமாக இருந்தாலும் அவருடைய சத்தம் அந்த வனாந்திரத்தை அதிர பண்ணும். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அதை தான் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பெண்மான்கள் அவருடைய சத்தத்தை கேட்டால் பெண்மான்கள்லாம் தானாக குட்டி போட்டுருமா. அப்போ பாருங்கள், அவர் சத்தம் எவ்வளோ வல்லமையானது. இதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 15வதாக கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும். அதை தான் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 16வதாக அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தம் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய அவருடைய சரீரத்தில் தேவனுடைய அவயவங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் அவருடைய மகிமையை நாம் பிரஸ்தாபிக்கும்படியான ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி, தேவ பிரசன்னத்தை தேவனாகிய கர்த்தர் குழந்தைகளுக்கு தருவார், சின்ன பிள்ளைகளுக்கு தருவார், இளம் வாலிபர்களுக்கு தருவார், வாலிபர்களுக்கு தருவார், பெரியவர்களுக்கு தருவார், முதியவர்களுக்கு தருவார், ஊழியர்களுக்கு தருவார், ஊழியங்களுக்கு தருவார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னா அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கும்படி செய்கிறது. 17ஆவதாக கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். 10ஆம் வசனம். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 18ஆவதாக 10ஆம் வசனத்தில் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அதை தான் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவ்வளவு இந்த சத்தத்தை பற்றியெல்லாம் சொல்லிட்டு தான் 19ஆவதாக 11ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா! இப்படி ஒரு சத்தம் வேலை செய்யும்போது அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுப்பார். நம்ம என்னென்ன சூழ்நிலைகளில் இருக்கிறோம், எந்தெந்த மாதிரி நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு தெரியும். இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பலன் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன மாதிரி உதவி செய்யணும். உலகத்தில் எல்லாராலையும் எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியாது. செய்ய முயற்சிக்கிறாங்க, ஆனால் முடியாது. ஆனால் தேவன் அவருடைய சத்தத்தின் மூலமாக அவருடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 20ஆவதாக அதே 11ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, அவருடைய மகிமை முழங்குகிறது, மகத்துவம் எல்லாம் நல்லது. ஆனால் இவ்வளவும் இருக்கிறதுனால தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சமாதானத்தை அருளி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் அவருடைய சத்தத்துக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த சத்தம் எங்கேயோ கேட்க போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் தான் கேட்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் தான் கேட்க போகுது. எதற்காக அந்த சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுகிறார் என்றால், நீங்கள் நல்ல பலனாக இருக்கணும், நல்ல சமாதானமாக இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த சத்தத்தை குறித்து வேதத்தில் பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் எப்படியெல்லாம் இருக்குது. முதலாவதாக சங்கீதம் 77:18 வாசிக்கிறோம். உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. சங்கீதம் 104:7 அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அப்போ அவர் சத்தம் பாருங்க எப்படி இருக்கு. யோபு 37:4-5 வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத
பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ அவர் சத்தம் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். நம்மளால் விளங்கிக் கொள்ளவே முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவருடைய சத்தம் செய்யும். ஹல்லேலூயா. யோபு 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? அப்போ பாருங்க, ஆண்டவராகிய தேவன் யோபு என்ற தேவ மனிதனிடத்தில் கேட்குறாரு, எப்பா யோபு, ஆண்டவராகிய தேவனை போல இடி முழக்கமாய் அவரை மாதிரி முன்னால் சத்தம் போட முடியுமா? இப்போ கூட நம்மலாம் சத்தமாக கொஞ்சம் பேசுகிறோம், ஆனால் இந்த சத்தம்லாம் அவர் சத்தத்துக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். யோவான் 12, 28, 29. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சில தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு பிதா அவர் பேசும்போது, இதுவரைக்கும் நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு சத்தம் வானத்திலேருந்து கேட்குது. அப்போ ஜனங்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தம் கேட்குது. அப்போ இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். அந்த சத்தம் அந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு இடி முழக்கம். அப்போ அந்த ஜனங்க சொல்கிறாங்க, தேவதூதன் அவருடனே பேசினார். அப்போ ஜனங்களெல்லாம் கேட்கக்கூடிய விதத்தில் தான் இந்த சத்தம் கேட்கும். நல்ல உற்சாகமாக சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் அந்த சத்தம் கேட்கும், எங்கள் ஊரில் அந்த சத்தம் கேட்கும். ஜனங்கள்லாம் அந்த சத்தத்தை கேட்கணும், இந்த மாதத்தில் கேட்கணும். இடி முழக்கம் போல சத்தம் கேட்கணும், மகிமைப்படுத்துகிற ஒரு சத்தம் கேட்கணும். அதை நாம் விடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் அந்த சத்தத்தை கேட்க பண்ணுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சிங்காசனங்களில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. இப்போ அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் தரிசனத்தை காட்டும்போது அங்கே சிங்காசனத்தை பார்க்கிறார். அந்த சிங்காசனங்களில் இருந்து மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் என்பது ஏதோ புதுமையானது அல்ல. ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக, அவருடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக அவருடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இப்போ இந்த வசனத்தில் பாருங்க, பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கிற ஜெபமெல்லாம் ஒரு தூப கலசத்தில் இருக்குது. அந்த தூப கலசத்தை தூதன் பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியில் கொட்டுறார், மேலேருந்து பூமியில் கொட்டுறார். அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்போ நாம் இந்த உலகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள், தேவனை நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டுக்கள்,
எந்த விதத்திலெல்லாம் நாம் தேவனை நோக்கி தேவனை சார்ந்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தூப கலசம் பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி அதை பூமியில் கொட்டும்போது ஒரு பயங்கரமான சத்தம், இடி முழக்கம், மின்னல், பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார். அந்த பலமுள்ள தூதன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்போ ஆண்டவராகிய தேவன் அவர் எப்படி ஊழியம் செய்கிறார், எப்படி அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணு. சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல. அப்போஸ்தலனாகிய யோவானோடு அந்த பேசுகிற தூதன் ஒரு சத்தமாக தான் பேசுகிறார். அந்த சத்தம், அந்த இடியெல்லாம் கேட்டவுடனே இதெல்லாம் எழுதணும்னு பார்க்குறாரு. உடனே அந்த சத்தம் சொல்லுது, இதெல்லாம் எழுதாத, முத்திரை போடு. அப்போ எந்த நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது, ஊழியம் செய்கிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினார். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. பாருங்க, இந்த வசனத்தில் 7ஆம் தூதன் கலசத்தில் இருக்கிறத ஆகாயத்தில் ஊத்துறார். அப்போ சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய ஒரு பெரும் சத்தம் பிறந்தது. எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் வருது பாருங்க. இவங்க ஏதோ செய்கிறாங்க, எல்லாம் அமைதியாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பதில், ஒரு சத்தம் வருது. அப்போ அந்த சத்தம் வரும்போது சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள், பூமி மிகவும் அதிர்ந்தது. அது வரைக்கும் இல்லாத, பூமியில் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. பார்த்தீங்களா? அப்போ அது மாதிரி தான் இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தின் மூலமாக இதுவரையிலும் நாம் பார்க்காத, இதுவரையிலும் நாம் கேள்விப்படாத, இதுவரையிலும் நாம் கண்டிராத மிகப்பெரிய அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான செயல்களை தம்முடைய ஜனத்திற்காக அவர் எப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த கர்த்தருடைய சத்தம் என்பது நல்லா கேட்க முடியும். நிறைய பேருக்கு சத்தம் எங்க, ஆண்டவர் சத்தம் நமக்கு எங்கெங்க கேட்க போகுது, அது ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க கேட்கும், நமக்கு கேட்காதுன்னு நிறைய பேர் அப்படி தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு அவர் ஊழியம் செய்வதற்கு அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உதவி செய்கிறார். முதலாவது இந்த சத்தம் ஆதியாகமத்தில் தான் ஆரம்பிச்சது. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து
10ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும்போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவர் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றார். அப்போ பாருங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு இவர் பயந்து ஒளிஞ்சிட்டாராம். அப்போ இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினார், தேவன் அவருக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அப்போ பாருங்க, ஒரு எக்கால சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மோசே பேசுகிறார், ஆண்டவர் அவருக்கு மறுமொழி கொடுக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்போ நீங்கள்லாம் கேட்டீங்க. யாரும் சொல்ல முடியாது, ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சத்தத்தை கேட்டீங்க, ஒரு ரூபத்தை தான் உங்களால் பார்க்க முடியல என்று அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றார். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவருக்கு உண்டாயிற்று. இங்கே பாருங்க, ஒரு பூமி அதிர்ச்சி, அதுக்கு பிறகு ஒரு அக்கினி. அந்த அக்கினியிலையும் கர்த்தர் இல்லை. ஆனால் அந்த அக்கினிக்கு பின்னால் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டார் எலியா. கேட்டார், அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டார். கேட்ட உடனே சால்வையினால் தான் முகத்தை மூடிக்கிட்டார். அந்த வெளியே வந்து கெபியின் வாசலில் நிற்கிறார். அப்போ அந்த சத்தம், இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவருக்கு உண்டாயிற்று. அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய ஜனங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அந்த சத்தத்தை நம்மால் தெளிவாக கேட்க முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியாகும் என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சத்தம் கேட்குது பாருங்க. யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமாக யார் போவார்?
உடனே ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ நான் இருக்கிறேன், நான் போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் நீங்கள் கேட்காத சத்தத்தை இனிமேல் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய சத்தம் உங்களுக்குள்ளாக தொனித்து கொண்டே இருக்க போகிறது. தேவனுடைய சத்தம் நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்த போகிறது. உங்கள் குடும்பத்தை, நீங்கள் இருக்கிற தேசங்களில், நீங்கள் இருக்கிற ஊர்களில், நீங்கள் இருக்கிற பகுதிகளில் கர்த்தர் உங்களை கொண்டு இதுவரையிலும் இல்லாத விதத்தில் அந்த சத்தத்தின் மூலமாக அவர் உங்களை கொண்டு ஊழியம் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பேதுரு பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு சத்தம் கேட்குறாங்க. என்ன சத்தம் வருது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் மகிமையாக அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ண போகிறார். குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு. இனிமேல் நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்? ஏதோ ஒரு விதத்தில் லாக்டவுன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு சுதந்திரமாக கொஞ்ச நாள் இருந்தோம். இப்படியே நம்ம இருப்போம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா மறுபடியுமாக பல காரியங்களை செய்ய முடியாத ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டு. பயப்படாதீங்க. நம்மை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். எதற்காக அவர் தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார் என்றால், இந்த சூழ்நிலைகளில் அவருடைய பிள்ளைகளுக்கு பலன் வேண்டும். இப்படிப்பட்ட காலங்களில் அவர்களுக்கு சமாதானம் வேண்டும். இப்படிப்பட்ட காலங்களில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய ஆவியிலும், ஒவ்வொருவருடைய ஆத்துமாவிலும் அவருடைய சத்தம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனமெல்லாம் மறைஞ்சிரும். இன்றைக்கி கூட கர்த்தர் அதை தான் செய்கிறார். நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே முடியல, கொரோனா வந்துருச்சு, என்னால் பேச முடியல, என்னால் எதையுமே நடத்த முடியல, ஒரு இக்கட்டான நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் எங்கே பலவீனத்தை நீங்கள் உணர்கிறீர்களோ அவருடைய சத்தம் இன்றைக்கு தொனிக்கப் போகிறது. அவருடைய சத்தம் உங்களுக்குள்ளாக தொனிக்கும் பொழுது அந்த பலவீனங்கள் எல்லாம் தானாய் மறைந்துவிடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி. என்னுடைய நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகலை, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பயப்படாதீங்க. அவருடைய சத்தம் உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. அவருடைய சத்தம் உங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக உங்களுக்கு பலன் கொடுக்கிறது, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, அந்த சத்தம் எனக்குள்ளே தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நம்ம எந்த சத்தத்தை கேட்குறோமோ அதுதான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும். தேவையில்லாத சத்தத்தை கேட்டோம்னா கண்டிப்பாக ஆசீர்வாதமே வராது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோம்னா ஆண்டவருடைய சத்தம் நம்மளை உற்சாகப்படுத்தும். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு பலன் தரும். ஆண்டவருடைய சத்தம் சமாதானத்தை தரும். ஆண்டவருடைய சத்தம்
நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதை நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 18. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இப்போ உயிரோடு இருக்கிறாரு, அவர் நம்மளோட பேசுகிறார். அவருடைய சத்தம் தொனித்து கொண்டு இருக்கிறது. அந்த சத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 1 அதிகாரம் 24 28. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல இரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினி மயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். வாசித்த இந்த வேத பகுதியில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் கேட்ட ஒரு சத்தத்தை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாகவே பலவிதமான இரைச்சல், பெருவெள்ளத்தின் இரைச்சல், சர்வ வல்லவருடைய சத்தம், ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம், இதெல்லாம் வேற கேட்கிறார். அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. எப்படி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தாசனுக்கு ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். இதை பார்க்கும்போது தாங்க முடியவில்லை. அதை எப்படி விவரிப்பது என்று தெரியவில்லை. அப்படியே அவர் முகங்குப்புற விழுந்து விட்டார். அப்பொழுது அவர் பேசுகிற ஒருவருடைய சத்தத்தையும் கேட்டார் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 8 அதிகாரம்
18ஆம் வசனம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நானும் உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை, அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை, அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். ஆண்டவராகிய தேவன் அவர் பேசுகிறவர், அவர் சத்தம் துணிக்கிறது. அவர் சொல்றார், நீங்க என் செவிகள் கேட்க மகா சத்தமாய் கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. எந்த விதத்திலெல்லாம் எனக்கு விரோதமாக, என்னுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக, என்னுடைய செயல்களுக்கு விரோதமாக நடந்து கொள்ளும்போது எவ்வளவு மகா சத்தமாய் கூப்பிட்டாலும் அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று இங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். இப்போ இன்னொரு சத்தம் அவருக்கு கேட்கிறது. என்ன சத்தம்? நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள். ஆண்டவராகிய தேவன் அவர் மகா சத்தமாய் இப்பொழுது ஒரு கட்டளை கொடுக்கிறார். நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் அவர் தம்முடைய ஜனங்களோடு பேசும்போது அவர்களுக்கு விளங்குகிற விதமாய், புரிந்து கொள்ளுகிற விதமாய், எதை அவர்கள் செய்ய வேண்டும், எப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக சத்தமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசினார், எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவர் சொன்னது எனக்கு விளங்கவே இல்லை. என்ன சொன்னார், எதை சொன்னார், ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படி யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவராகிய தேவன் அவர் பேசுகிறார், ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அது கண்டிப்பாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, சரியான விதத்தில் செய்யக்கூடிய விதத்தில் அவர் நம்மோடு கூட பேசுவார். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ
இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இங்கே அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல கேட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். இங்கே தானியேல் அவர்கள் கண்ட தரிசனத்தை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த தரிசனத்தில் அவருடைய சரீரம் படிகை பச்சை போல் இருந்தது, அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போல பார்க்கிறார், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போல இருக்கிறது, அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போல் இருக்கிறதை பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போல இருக்கிறது. ஒரு பெரிய ஆரவாரம் போன்ற ஒரு சத்தத்தை தரிசனத்தில் தானியேல் அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். கூட இருந்தவங்களுக்கு இது கேட்கல, அவங்க பார்க்கல. ஆனாலும் அவங்க மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர் மாத்திரம் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்ட பிறகு அவருடைய பலனெல்லாம் போயிற்று, அவருடைய உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன் என்று தானியேல் அவர்கள் ஒரு சத்தத்தை கேட்கும்போது, ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது அது எந்த அளவிற்கு பலனை எடுத்து விடுகிறது, உருவம் மாறி போகிறது, திடனற்று போகும்படியாக செய்கிறது. அந்த சத்தம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள சத்தமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலெல்லாம் நாம் தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமோ அந்த அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, எதையெல்லாம் அவர் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் அவர் விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க,
உங்களை அர்ப்பணியுங்க. எல்லாருமாக தேவ சமூகத்தில் அப்பா இந்த மாதம் முழுவதும் உங்கள் சத்தத்தை மாத்திரம் கேட்க உதவி செய்யுங்க. அன்றைக்கு எப்படி நீங்கள் பரிசுத்தவான்களோடு உடைய சத்தத்தை வெளிப்படுத்தினீரோ, ஊழியர்களோடு உடைய சத்தத்தை வெளிப்படுத்தினீரோ, உம்முடைய சத்தம் எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்ததோ, அதை போல இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சத்தம் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துணிக்க பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் சத்தத்தையே கேட்க மறந்துட்டோன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க சத்தத்தை கேட்கட்டும், வாலிப பிள்ளைங்க சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே, வயசானவங்கெல்லாம் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்டு 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 பயம், திகில், சமாதானமின்மை தான் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை கேட்டு கேட்டு எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மகிமையான சாட்சிகளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதுவரையிலும் இல்லாத விதத்தில் ஒரு அற்புதமான சாட்சிகளாக அவர்கள் குடும்பத்திலே, அவர்கள் தேசத்திலே, அவர்கள் ஊர்களிலே, அவர்கள் திருச்சபைகளிலே உம்முடைய சத்தத்தின் மூலமாக அவர்களை கொண்டு நீர் செய்கிறவைகளை உம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளாக அறிவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும். அவர்கள் சூழ்நிலைகளில் அவர்களுக்கு எந்த விதத்தில் உம்முடைய தொடுதல் தேவைப்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் உம்முடைய சத்தம் துணிக்கப்பட வேண்டுமோ இன்றைக்கு அந்த சத்தம் துணிக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உங்கள் சத்தம் துணிக்கட்டும். இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் எங்கள் தேசத்தை அதிர பண்ணட்டும். உம்முடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினிக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு முன்பதாக எந்த ஒரு மனித சத்தமும் வெற்றி அடைய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சத்தம் துணிக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக. சகல கன மகிமை துதி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றதான அப்பம் அல்லது வேஃபர்ஸ், திராட்சை ரசம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையிலே தன் சீஷர்களோடு இணைந்து இந்த திருவிருந்தை ஏற்படுத்தினார். அவ்வமயம் அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்க அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். ஏற்கனவே இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று. ஆகவே இப்பொழுது இந்த அப்பத்தை இயேசுவின் சரீரமாக பாவித்து பங்கிட்டு கொள்ளுங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட புசியுங்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆகவே நாம் இப்பொழுது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்று சொல்லி பருகுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும், நம்மை நீதிமான்களாக மாற்றும். ஸ்தோத்திரத்தோடு கூட பருகுங்கள். நன்றி அப்பா,
உம் திரு சரீரமும் திரு ரத்தம் எங்களை புதுப்பிப்பதற்காக நன்றி. நம்ம எல்லாவருமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், முழங்கால் போடுகிறவர்கள், நிற்கிறவர்கள், உங்கள் வசதிக்கேற்ப கண்களை மூடிக்கொண்டு இறுதி பிரார்த்தனையில் பங்கு பெறுவோம். பரலோக தந்தையே, தகப்பனே, அந்த இயேசு வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும். அவரிலிருந்து வந்த அந்த ஒளி எனக்குள் வேண்டும். நானும் மரித்தாலும் பிழைக்க வேண்டும். எனக்கு அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படி மரணத்தை அழித்து ஜீவனை கொடுத்ததோ, வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்ததோ, என் வாழ்க்கைக்கும் இயேசு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுது ஆண்டவரே உம் சமூகத்தை நிற்கிறார்களே, உங்க கரத்தை நீட்டி அவங்களை தொட்டு ஆசீர்வச்சிருங்கப்பா. ஒரு சில நான் மரித்து கொண்டிருக்கிறேன், ஐ am dying. என் சரீரத்தின் உறுப்புகள் உருக்குலைந்து விட்டது. மருத்துவர்கள் நாள் குறித்து விட்டார்கள். தொழுநோய் யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து எவ்வளவு காலம் வாழ்றது. சொல்லொண்ணாத வியாதி எங்களை வாட்டுகிறது. இந்த கொரோனாவின் பாதிப்பினாலே என் சரீரம் பலன் இழந்து போய்விட்டது என்றெல்லாம் கதறும் உம் பிள்ளைகளுக்கு உம் ஜீவன் வெளிப்பட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு சாவாமை தரித்தவராகிய இயேசுவின் வல்லமை பிளந்த சரீரங்களுக்குள் இறங்க நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உமது பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் தொட்டு இப்பொழுது சுகமாக்குங்கப்பா. யாரெல்லாம் என் நோய் நீங்க வேண்டும், என் வேதனை மறைய வேண்டும், ஆர்த்தரைட்டிஸ், எனக்கு கூட பக்கவாதங்க, எனக்கு கூட ஃபேசியல் பராலிசிஸ் மாதிரி தாங்க முகம் கோணிக்கிட்டு இருக்கு. இல்லை 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 இல்லை, பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் அன்பு இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குறது. கல்வாரி சிலுவையில் நமக்காக மாண்ட இயேசுவின் அன்பு பாவி என்று தள்ளாமல் கூவி அழைக்கும் உங்களுக்கு தாவி வந்து அற்புதம் செய்கிற இயேசுவின் அன்பு, தியாக அன்பு இப்பொழுது உங்களை கழுவி கொண்டிருக்கிறது, சுகமாக்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் என்னையும் சுகமாக்கும், எனக்கும் விடுதலை தாரும், எனக்கும் அற்புதம் செய்யணும் கேட்குறாங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா. தகப்பனே, எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது அவரோட இணைந்த பிள்ளைகளை உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசங்களிலும் எங்கள் திருச்சபைகளிலும் ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற அரசியல் தலைவர்கள், இந்த கொரோனா காலத்தில் பாடுபடும் மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், எல்லையை காக்கும் இராணுவ அன்பர்கள், எங்கள் ஊர் போலீஸ் அதிகாரிகள், எங்களுக்காக பரிதபிக்கும் அன்பர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஏஞ்சல் டிவியினுடைய நேயர்கள், ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள், கர்த்தருடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ரெண்டு கைகளையும் உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸ் நிகழ்ச்சிகள் பாஸ்டர் சாரராஜன் ஜான் வழங்கும் விடுதலையின் செய்தியில் பங்கு பெறுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போல கருத்துக்களை எமக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.